மிக சுவையான ஆரோக்கியத்துக்கு உகந்த இஞ்சி லேகியம். அதாவது ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை யார் வேணாலும் இதை உபயோகிக்கலாங்க. ஜீரணமாகலை, ஒரு உப்பசம் இருக்குது, ஒரு வாயு தொல்லை இருக்குது, நீங்கள் வயசானவங்க அப்படிங்கிறப்போ பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ஒரு இஞ்சி லேகியம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்படி பார்க்கலாங்க. முதல்ல அந்த லேகியத்தை எப்படி சாப்பிடணும்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எந்த லேகியமாக இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னாக்கா உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி லேகியம் சாப்பிட்டு தண்ணி குடித்தாக்க உடனடியாக நம்மளுக்கு மலமிளக்கியாக அது செயல்பட்டு விடும். அதனால் காலையில் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நிறைய பக்ஷணங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க அதற்கு பிறகு நம்ம கொஞ்சமாக சாப்பிட்லாம், தவறு ஒன்றும் கிடையாதுங்க. இது நல்லா பசியை தூண்டும், நம்மளுக்கு சுலபமாக ஜீரணமாகும். இந்த இஞ்சி லேகியம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி லேகியம் பண்ணுறதுக்கு தோல் எடுத்து துருவிய இஞ்சி 100 கிராம் அளவு. இப்போ இதுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி நல்லா பொடிச்சது, இது 100 கிராம் அளவு. இதோட தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், லெவல் டேபிள் ஸ்பூன். நெய் தேவைப்படும் அளவு. இதோட சீரகத்தூள் 1 டீஸ்பூன், லெவல் டீஸ்பூன் அளவு. சுக்குத்தூள் அரை டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நெய் இருக்குங்க. இந்த நெய்யிலேயே இந்த இஞ்சி துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவ முடியலன்னா இஞ்சியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதிகம் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம், சும்மா அப்படியே அரைச்சா போகிறோம். ஜஸ்ட் 1 நிமிஷம் இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற மாதிரி கலந்து விடலாம். ரொம்ப சிம்பிள் லேகியம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு வச்சுட்டா 6 மாதம் வரைக்கும் கெடாதுங்க. யார் வேணால் வீட்டில் டைஜஷன் ஆகலைன்னா இதை கொஞ்சம் சாப்பிட்லாம். இதில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிறப்பயே நம்ம இந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது கரையும். இதுக்கு பாகு வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பாகு வச்சு செய்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதான ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா கரைஞ்சி கொஞ்ச நேரம் அது வெந்து கெட்டிப்படணும். தண்ணியே நான் ஊற்றலை, இதில் இருக்கிற தண்ணியை தான், மாய்ச்சரே தான். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம அந்த பொடி வகைகள் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லை, அதை சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. இது பாருங்கள் கொதிக்குது இல்லையா, கொஞ்ச நேரம் கலந்து விட்டால் அது பாகு வரத்துக்கும் அது ஓரளவு கெட்டிப்படுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி போட்டு செய்யக்கூடாது, இதுக்கு இப்படி தான் செய்யணும். அந்த இஞ்சி சாறே சரியாக இருக்குது, அதில் இருக்கிற மாய்ஸ்சரை. எப்போவுமே சர்க்கரையோ வெல்லமோ இட் அண்டர்கோஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸுங்க. முதல்ல அது கரையும், லேசான பிசுபிசுப்பு வரும், அப்புறம் அரை கம்பி வரும், அதுக்கப்புறம் 1 கம்பி பதம், அப்புறம் 2 கம்பி பதம், 3 கம்பி பதம், அப்புறம் சாஃப்ட் பால், அப்புறம் ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். நம்மளுடைய இனிப்பு வகைகள் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு பாகு பதம் தான். அதனால தான் இட்ஸ் ரொம்ப ட்ரிக்கி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனத்தோடு தான் செய்யணும். வேறு எங்கேயும் கவனத்தை செதற விடாமல் பண்ணணும். பாகு பார்த்திங்களா இந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொடி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது தனியாத்தூள். தனியா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. தனியாகவே வறுத்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி சீரகத்தையும் வறுத்து பிடிச்சிக்கணுங்க. இது 3 டீஸ்பூன்னாக்க இது 1 டீஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன். 3 டீஸ்பூன் தான் 1 டேபிள் ஸ்பூன். இதோட சுக்குத்தூள், இங்கே விருப்பப்பட்ட ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் கூட சேர்க்கலாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சுலபமாக ஜீரணம் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இஞ்சி ட்ரை பண்ணுறது தான் சுக்கும். அதாவது இஞ்சியும் போட்டிருக்கோம், சுக்கும் போட்டிருக்கோம்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு தனி மனம் இருக்குது, அதுக்கு ஒரு தனி மனம் இருக்குது. வெந்த பிறகு நெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நெய் கூடுதலாக பிடிக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்படும் பாருங்கள். அதாவது இது நம்ம கையில் எடுத்து உருட்டி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இறக்குறப்ப கொஞ்சம் தளர இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்படும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். ஓவர் கெட்டியாக பண்ணிடாதீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். எந்த பதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாசனை வருது. எப்போவுமே வாசனை வந்தால் எந்த ஒரு டிஷ்ஷுமே அது ஒரு ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜுக்கு தான் நல்ல மனம் வரும். பசு நெய் தான் யூஸ் பண்ணணுங்க. எப்போவுமே அந்த காலத்தில் பசு நெய் தான் யூஸ் பண்ணாங்க நம்ம பெரியவங்க எல்லாமே. பசு நெய்க்குன்னு சொல்லி கட் ஹெல்த்தி, நம்மளுக்கு கட்டில் இருக்கிற அந்த பாக்டீரியாவுக்கு நல்லதை செய்யும் பாக்டீரியாவுக்கு இந்த பசு நெய் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
இப்போ நம்ம போட்ட நெய் பாருங்கள் அப்படியே வந்து உள்ளே இழுத்துக்கும். 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அதே போதும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, நெய் பூரா உள்ளே இழுத்துக்குச்சு. அதுக்கப்புறமா வந்து அது விட ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்கள் ஒரு நல்ல வாசனை வருது. இப்போ நெய் வந்து அப்சார்ப் ஆன பிறகு பார்த்திங்களா இந்த கண்ணாக வருது பாருங்கள், அது விட்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க, இல்லைன்னா வந்து ஓவர் கெட்டி பட்டுரும். இப்போ இது ஆற பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இந்த இஞ்சி லேகியம் தயாராகிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறிய பிறகு ஒரு கண்டெய்னரில் மாற்றி காட்டுறேன். மிக சுவையான ஆரோக்கியத்துக்கு உகந்த இஞ்சி லேகியம் தயாருங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ட்ரையாக இருக்கிற டப்பா இல்லைன்னா பாட்டில் இதில் வேணால் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க, வெளியிலேயே இருந்தாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம எடுக்கிற கண்டெய்னர்லையாவது நீங்கள் எடுத்து ஸ்பூனில் அதுலேயும் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் இருந்தாக்கா பரவாயில்லைங்க. எப்போவுமே ஈரத்தன்மை எதில் இருந்தால் அதை தான் நம்மளுக்கு வந்து அந்த ஈஸ்ட்டு முதலான பாக்டீரியா முதலான க்ரோத் எல்லாம் வரத்துக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக, இப்போ பார்த்திங்கன்னா இது ஆறிய பிறகு உருட்ட முடியும். சின்ன ஒரு உருண்டை அந்த அளவுக்கு நம்ம உருட்டிட்டு சாப்பிட்டா போதும். வாயில் வச்சுட்டு நல்லா அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அது நல்லா அந்த டேஸ்ட்டை நல்லா ருசித்து அதுக்கப்புறமா நம்ம முழுங்கணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுடைய வாதம், பித்தம், கபம், அதாவது நம்மளுடைய உடம்பை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் சித்தர்கள் சொல்லலாம், ரிஷிகள் சொல்லலாம். அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பல உணவுகளை நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முக்கியமான இது எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்றை வந்து நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஜீரண மண்டலத்தில் ஏதாவது கோளாறு, ஜீரணமாகலை, ஒரு உப்பசம் இருக்குது, ஒரு வாயு தொல்லை இருக்குது, நீங்கள் வயசானவங்க அப்படிங்கிறப்போ வயது முதிர்ந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வயது ஆக ஆக நம்ம உடல் உறுப்புகளுக்கும் வயதாகிக்கிட்டே வருது இல்லைங்களா. அதனால் வந்து ஜீரண உறுப்புகள் வந்து முதல் மாதிரி வேலை பண்ணாது. ஏன்னா ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும், நம்ம வந்து லெத்தார்ஜிக்காக ஆகிடுவோம், ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துடும். அது மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வெளியில் வாங்குகிற மாத்திரைகள், மருந்துகள், சிரப்புகள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டிலையே யார் வேணால் எப்போ வேணால் இதை சாப்பிட்லாம். அதாவது ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை யார் வேணாலும் இதை வந்து உபயோகிக்கலாங்க. ரொம்ப சேஃபு. இதுக்காக வந்து பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. இந்த லேகியத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்போவுமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 நல்லது நம்ம உடம்புக்கு. அதே நேரம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.